வணக்கம். திங்கட்கிழமை ஜூலை மாதம் 13ஆம் தேதி, பராபவ வருஷம் ஆணி மாதம் 29ஆம் தேதி. நட்சத்திரம் திருவாதிரை, திதி தேய்பிறை, சதுர்தசி. இன்றைய தினத்திற்கான ராகுகாலம் 7:30 மணி முதல் 9 மணி வரை, யமகண்டம் 10:30 மணி முதல் 12 மணி வரை, குளிகை நேரம் மதியம் 1:30 முதல் 3 மணி வரை. நல்ல நேரம் என்கின்ற சுப ஹோரைகள் நண்பகல் 12 மணி முதல் மதியம் 2 மணி வரை, பிற்பகல் 3 மணி முதல் 4 மணி வரை, மாலை 6 மணி முதல் இரவு 9 மணி வரை. ஆடி மாதத்தில் திருமணம் செய்யும் வழக்கம் நம் தென்னிந்தியாவிலே கிடையாது, தமிழ்நாட்டில் சுத்தமாக கிடையாது. ஆடி மாதம் ஆரம்பிக்க இன்னும் சில நாட்கள் தான் இருக்கின்றன. 23/8 தான் அடுத்த முகூர்த்தம். 23 ஆகஸ்ட் அடுத்த முகூர்த்தம் வருகிறது. திருமணத்திற்கான ஏற்பாடுகள் செய்யலாமா? ஆடியில் செய்யலாம். ஆடி மாதத்தில் பெண் பார்க்க செல்லலாமா? செல்லலாம். ஆடி மாதத்தில் ஜாதகம் வாங்குவது கொடுப்பது எல்லாம் செய்யலாமா? செய்யலாம். முதலாக திருமணத்திற்கு ப்ரப்போஸ்டு பிரைட் அண்ட் குரூம் சந்திக்கலாமா? ஆணும் பெண்ணும் சந்தித்து திருமணம் பற்றிய விஷயங்களை பேசலாமா? பெற்றோர்களும் சந்தித்து திருமணத்தை பற்றி விவாதிக்கலாமா? எல்லாம் பண்ணலாம். ஜாதகம் வாங்கலாம், கொடுக்கலாம், பொருத்தம் பார்க்கலாம், பொன் பார்க்க போடலாம், பெண் வீட்டாரும் பையன் வீட்டாரும் பேசலாம், பேச்சுவார்த்தை நடத்தலாம், திருமணத்தை பற்றிய விஷயங்களை எல்லாம் பேசி முடிவு செய்யலாம், திருமணத்திற்கான ஏற்பாடு செய்யலாம், மண்டபத்துக்கு அட்வான்ஸ் கொடுக்கலாம், சமயக்காரருக்கு அட்வான்ஸ் கொடுக்கலாம், நாதஸ்வரம் வாசிக்கிறவருக்கு அட்வான்ஸ் கொடுக்கலாம், பூக்காரருக்கு அட்வான்ஸ் கொடுக்கலாம், துணிமணி வாங்கலாம், பட்டுப்படவை வாங்கலாம், கூரப்படவை வாங்கலாம். ஆடி மாதத்தில் எல்லாம் பண்ணலாம். கல்யாண முகூர்த்தம் தாலி கட்டுறது மட்டும்தான் ஆடியில் பண்ணக்கூடாது. புரிஞ்சுதுங்களா? ஏன்னா இந்த ஆடி மாதம் வந்தால் எனக்கு ஃபோன் கால் வரும் பாருங்கள், கொஸ்டின் கேட்பாங்க பாருங்கள், தொல்லை தாங்க முடியாது. சார் ஆடி மாதத்தில் என்னெல்லாம் சார் பண்ணலாம், என்னெல்லாம் பண்ணக்கூடாது சார்? கல்யாணத்தை தவிர பாக்கி எல்லாம் பண்ணலாம். அதனால் அதை நிகழ்ச்சியிலே சொல்லிடுறேன். தனியாக வேறு ஃபோன் பண்ணி கேட்குறது, எங்கள் ஆஃபீஸ் ஸ்டாஃபுக்கு ஃபோன் பண்ணி ஆடி மாதத்தில் அது பண்ணலாமா இது பண்ணலாமாலாம் கேட்காதீங்க. எல்லாம் பண்ணலாம். எக்ஸப்டிங் மேரேஜ் எல்லாமே பண்ணலாம். திருமணம் ஒன்று தான் பண்ணக்கூடாது, மற்ற எல்லாம் பண்ணலாம். திருமணத்திற்கான முயற்சி, திருமணத்திற்கான ஏற்பாடுகள், பேச்சுவார்த்தை, நகை நட்டு வாங்கிறது, திருமங்கல்யம் வாங்கிறது கூட ஆடியில் வாங்கலாம், கூரப்படவை வாங்கலாம், துணிமணி வாங்கலாம், கல்யாணத்திற்கு தேவையான சாமான்களை எல்லாம் வாங்கலாம். முகூர்த்தம் மட்டும் ஆவணி பிறந்து வச்சுக்கோங்க. ஆவணி 6ஆம் தேதி முதல் முகூர்த்தம். இன்றைய கிரக நிலவரம்: ரிஷபத்தில் சந்திரன் செவ்வாய், மிதுனத்தில் சூரியன் புதன், கடகத்தில் குரு, சிம்மத்தில் சுக்கிரன் கேது, கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி. மாலை 6 மணி 14 நிமிடத்திற்கு சந்திரன் ரிஷப ராசியிலிருந்து நகர்ந்து அடுத்த வீடான மிதுன ராசிக்குள் செல்கிறது. இனி தெரிஞ்சுக்கலாம் வாங்க. இவ்வளோ தூரம் இன்றைக்கி சொல்லியிருக்கேன் ஆணி ஆடியை பற்றி. நாளைக்கு எனக்கு அங்கேருந்து ஃபோன் வரும், ஆஃபீஸ் ஸ்டாஃபுக்கு ஃபோன் பண்ணுவாங்க. நான் ஃபோன் காலை அட்டன் பண்ணுறதே இல்லை, விட்டுட்டேன். ஆஃபீஸ் ஸ்டாஃபுக்கு ஃபோன் பண்ணி, சார் யாரோ ஒருத்தர் ஜாதகத்தை கொரியரில் அனுப்பியிருக்காரு, அதை கையெழுத்து போட்டு வாங்கலாமா வேணாமா, அந்த கொரியர் பாயை வெயிட் பண்ண வச்சுருக்கேன், சீக்கிரம் சொல்லுங்கள் அப்படிம்பாங்க. முத்துப்பேட்டை ஆர்எஸ் ஜெயக்குமார். திதிகளிலேயே அதிர்ஷ்டமில்லாத திதி அஷ்டமி என்கிறார்களே, அந்த திதியில் சிறப்பை நேயர்களுக்கு தெரிவியுங்கள். அஷ்டமி திதியில் அம்மன் கோவிலில், காளியம்மன் கோவிலில் இரவு நேரங்களில் அபிஷேகம் செய்து வழிபடலாமா? இரவு இல்லை, மாலை நேரத்திலே வழிபடலாம். அதுக்காக ராத்திரி அர்த்தராத்திரியில் தான் கும்பிடணும்லாம் ஒன்றும் கிடையாது. அஷ்டமிங்கிறது ரொம்ப விசேஷமானது. அஷ்டமி சந்திரனைத்தான் அம்பிகை தரித்திருப்பதாக ஒரு புராணம் சொல்லுகிறது. அந்த அஷ்டமி சந்திரன்கிறது அம்மனுடைய வழிபாட்டிலே மிக முக்கியமான ஒரு இடம் வகிக்கிறது. அஷ்டமி திதியில் முன்னோர்களுக்கு சிராத்தம் செய்யலாம். அஷ்டமியிலே நேர்த்திக்கடனை நிறைவேற்றலாம். ஏதாவது கோவிலுக்கு வேண்டிகிட்டு இருந்தோன்னா அது அஷ்டமியில் பண்ணால் ரொம்ப நல்லது. ஏதாவது ஒரு வேண்டுதல் நம்ம வேண்டிகிட்ருக்கோம், நேர்த்திக்கடன் வேண்டிகிட்டது இன்னும் செய்யலை அப்படின்னா அஷ்டமியில் செய்யலாம். இறை வழிபாட்டுக்கு உரிய நாட்களிலே அஷ்டமி மிக முக்கியமானது. பிரயாணம் தான் அஷ்டமியில் பண்ணக்கூடாது, பாக்கியெல்லாம் பண்ணலாம். பிரயாணம் அஷ்டமியில் போகாதேம்மாங்க. அஷ்டமி நவமி பிரயாணம் மேற்கொள்ளக்கூடாது. அதுவும் என்ன தூரதேச பிரயாணம். மற்றபடி இது ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. கடவுளின் பெயரை ஏன் குழந்தைகளுக்கு வைக்க வேண்டும்? அந்த சாக்கிலையாவது சாமி பேரை நம்ம சொல்லுவோம், இல்லைன்னா மறந்தே போயிடுவோம். அவர்
குழந்தைங்களுக்கெல்லாம் சாமி பேர் வச்சா அதை கூப்பிட்றதுக்கு கூப்பிட 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 குழந்தைய நம்ம அடிக்கடி கூப்பிடுவோம் இல்லையா? ஏய் கிருஷ்ணா, இந்த ராமன் எங்கே போனான் பாடுறா, டே ராம வாசலில் விளையாடிட்டு இருக்கான், ராமனை கூட்டு வாடா கிருஷ்ணா அப்படிம்போம். கிருஷ்ணா கிருஷ்ணா அப்படின்னு கத்துவோம். இந்த மாதிரி ராமா, கிருஷ்ணா, கோவிந்தா, நாராயணா, மாதவா, மதுசூதனா, நமச்சிவாயம், சரவணபவா, சரவணா என்றெல்லாம் குழந்தைகளுக்கு பெயர் வைப்பதன் மூலமாக நான் அந்த தெய்வங்களின் பெயர்களை அடிக்கடி உச்சரித்து கொண்டே இருப்போம். ஏனென்றால் வீட்டில் குழந்தை ஓடிக்கிட்டே இருக்கும் குறுக்க நடுக்க, சின்ன வயசில் அதை கூப்பிட்டுட்டே இருப்போம். அதனால் சாமி பேரை வச்சா அந்த சாக்கில் நமக்கு புண்ணியம் கிடைக்குங்கிறதுக்காக வைக்கிறோம். சாமி பெயர் அல்லாத மற்ற பெயர்களை வைக்கவே கூடாது. அது ஏதாவது ஒரு கடவுளை குறிக்கக்கூடிய பெயராக இருக்க வேண்டும். சுக்கிரன் சரியான இடத்தில் அமராவிட்டால், அமரவில்லை என்றாலும் மனநோய் வருமா? மனநோய் பற்றி சந்தேகங்கள்லாம் கேட்குறாங்க. யாருன்னா வாசுதேவநல்லூர், தென்காசி மாவட்டம், எஸ் மாலா. வாசுதேவநல்லூர் மாலா கேட்குறாங்க, சந்திரன் ஒருவருக்கு ஜாதகத்தில் சரியான இடத்தில் இல்லை என்றால் மனநோய் வருமா? ஆமாம், சந்திரன் கெட்டு இருக்கக்கூடாது ஜாதகத்தில். சந்திரன் கெட்டிருந்தால் அவர்கள் புத்தி பேதளித்து போயிருப்பாங்க. சில பேர் சொன்னதையே திரும்ப திரும்ப சொல்லுவாங்க, 5 தடவை சொல்லுவாங்க. பேசுகிறதே ஒரு மாதிரி லொட 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 லொடன்னு சொன்னதையே சொல்லிட்டு ஒரு அர்த்தம் இல்லாமல், நோக்கமே இல்லாமல் வாழ்க்கை வாழ்வது, அர்த்தமே இல்லாத வார்த்தைகளை பேசுவது, சம்பந்தமே இல்லாத தகவல்களை சொல்லுவது, சொன்னதையே திரும்ப திரும்ப சொல்லுவது, திடீர்னு கோவம் வரும். சில பேர் திடீர்னு கம்முன்னு சைலண்ட் ஆகிடுவாங்க. அது எல்லாமே மனநிலை பாதிக்கப்பட்ட அதோட ஒரு வெளிப்பாடு தான் அது. அவங்களுக்கெல்லாம் சந்திரன் சரியான இடத்தில் இல்லை என புரிந்து கொள்ளலாம். இதே மாதிரி சந்திரனும் கேதுவும் இணைந்திருந்தால் அவர்கள் தவறான முடிவை எடுத்து விடுவார்கள். ஏதோ ஒரு விஷயத்தில், தொழிலில் இருக்கலாம், பணத்தை செலவு செய்யும் விதத்திலே தவறு செய்யலாம், முதலீடு செய்யும் பொழுது தவறான இடத்திலே முதலீடு செய்து ஒரு பெரும் தொகையை இழந்தவர்களுக்கெல்லாம் பார்த்தால் அந்த சந்திரன் கேது இணைந்திருக்கும். மன வளர்ச்சி குன்றிய குழந்தைகளுக்கு அத்தகைய கிரக நிலவரம் ஏற்பட்டிருக்கும். பிசிஓடி ப்ராப்ளம் இருந்தாலும் சந்திரன் கேது இருக்கிறது என்று அர்த்தம். மன வளர்ச்சி குன்றிய குழந்தைகள் ஜாதகமெல்லாம் பார்த்தா அந்த சந்திரன் கேது காம்பினேஷன் கண்டிப்பாக இருக்கும். இல்லைன்னா அது மாட்டில் நார்மலாக இருக்கும். அதே மாதிரி வீட்டுக்கு சொல்லாமல் கொள்ளாமல் போய் கல்யாணம் பண்ணின்னு வந்துடும் சில பொண்ணெல்லாம். அப்புறமா மாலை கழுத்துமா அப்பா என்னை மன்னிச்சிருங்க, அம்மா மன்னிச்சிருங்க அப்படின்னு சினிமாவில் வர்ற மாதிரி காலில் விழும். என்ன பண்ண முடியும், தலையில் அடிச்சுட்டு உட்காரு அப்படிம்பாங்க. அவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா அது ஒரு தவறான முடிவு இல்லையா? வீட்டில் தெரியாமல் போய் கல்யாணம் பண்ணிக்கிறது. அவங்களுக்கும் பார்த்திங்கன்னா அந்த சந்திரன் கேது காம்பினேஷன் இருக்கும். அதனால் வாசுதேவநல்லூர் எஸ் மாலா அவர்களே, மேஷ ராசிக்கு இன்றைய நாள் நல்ல நாள். மாலை 6:15 வரையிலே 2ஆம் இடத்திலே சந்திரன் உச்சமாக இருக்கிறது. அதன் பிறகு 3ஆம் இடம் சென்று விடுகிறது. இவ்விரு நிலைகளிலும் மேஷராசிக்கு நன்மைகளை அதிக அளவிலே சந்திரன் செய்யும். சந்திரனின் சஞ்சாரம் இன்றைய தினம் மிக சிறப்பாக இருக்கிறது. எனவே நன்மைகள் அதிகமாக நடைபெறும் என்று சொல்லலாம். நன்மைகள் நடைபெறுவதற்கு தேவையான அளவு நல்ல கிரக நிலவரம் இருக்கிறது. 2ஆம் இடமான வாக்குஸ்தானத்திலே சந்திரன் உச்சம் பெற்றிருப்பதால் இனிமையாக பேசுவீர்கள், நகைச்சுவையாக பேசுவீர்கள். உங்கள் பேச்சிலே ஒரு பெரிய கருத்து ஆழம் இருக்கும். மற்றவர்களை சிந்திக்க வைக்கும், சிந்திக்க தூண்டும் விதத்திலே நீங்கள் பேசுவீர்கள். நீங்கள் பேசினால் மற்றவர்கள் அதை ஆச்சரியமாக பார்த்து கொண்டிருப்பார்கள். நீங்கள் ஒரு பேச்சாளராக இருந்தால் இன்றைய தினம் நடைபெறும் நிகழ்ச்சிகளிலே உங்களுக்கு ஒரு பெரிய வரவேற்பு கிடைக்கும். கரவொலி எழுப்பி உங்களை ரசிகர்கள் பாராட்டுவார்கள். உங்கள் பேச்சு மிகச் சிறப்பாக இருக்கும். அலுவலகத்தில் பணியாற்றுபவர்கள் இன்று ஏதாவது அலுவலக விழா ஒன்று நடைபெறும். அந்த விழாவிலே உங்களை பேசச் சொல்வார்கள். உங்கள் பேச்சை கேட்டு உயர் அதிகாரிகளெல்லாம் அசந்து போய் அப்படியே உட்கார்ந்து விடுவார்கள். இவர்கிட்ட இவ்வளவு டேலண்டா அப்படின்னு எல்லாரும் ஆச்சரியப்படுவாங்க. குடும்பம் அமைதியாக இருக்கும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடத்துவது பற்றி பேசிக்கொண்டிருப்பார்கள். குடும்பத்தார் அனைவரும் ஒற்றுமையாக இருப்பார்கள், மகிழ்ச்சியாக இருப்பார்கள். ரிஷப ராசிக்கு இன்றைய நாள் மகிழ்ச்சியான நாள், நல்ல நாள். எல்லா விதமான நன்மைகளும் நடைபெறக்கூடிய நல்ல நாள். ராசியிலேயே சந்திரன் இருக்கிறது. மாலை 6:14 வரையிலே அதன் பிறகு 2ஆம் இடமான மிதுனத்திற்கு சென்று அங்கே உள்ள சூரியன் புதன் ஆகிய கிரகங்களோடு சந்திரனும் இணைகிறது. 3 கிரக சேர்க்கை 2ஆம் இடத்திலே ஏற்படுகிறது. உங்கள் ராசிக்கு 2, 3, 4, 5 ஆகிய வீடுகளுக்கு அதிபதியான கிரகங்கள் 2ஆம் இடத்தில் சேருகின்றன.
2, 3, 4, 5 இந்த வீடுகளுக்கு அதிபதியான கிரகங்கள் 2ஆம் இடத்தில் ஒன்றாக சேர்கின்றன. எனவே நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய நல்ல நாள். மிதுன ராசிக்கு இன்றைய நாள் நல்ல நாள். உங்கள் ராசியிலே ராசி அதிபதி ஆட்சி பலம் பெற்றிருக்கிறது. 12ஆம் இடமான ரிஷபத்திலே உச்சம் பெற்றிருக்கும் சந்திரன் இன்று மாலை 6:14 உங்கள் ராசிக்குள் வருகிறது. 12ஆம் இடத்திலிருந்து நகர்ந்து அடுத்த வீடான மிதுனம், அதாவது உங்கள் ராசி, அங்கு வந்து சூரியன் புதனோடு சந்திரனும் இணைகிறது. 3 கிரகங்கள் ராசியிலே ஒன்றாக இணைகின்றன. ராசி அதிபதி 2 குடையவன், 3 குடையவன், 4 குடையவன் ஆகவே ஒன்றாக ராசியிலேயே இணைகின்ற ஒரு நல்ல கிரக அமைப்பு. இதன் பலனாக வியாபாரம் நன்றாக நடைபெறும். பொருளாதாரத்திலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். குடும்பத்தில் அனைவரும் ஒற்றுமையாக இருப்பார்கள். புதிதாக ஏதாவது வாங்கணும், வீட்டிற்கு தேவையான பொருட்கள் ஏதேனும் வாங்க வேண்டும் என்பதற்காக கடைகளுக்கு விஜயம் செய்வீர்கள். எந்த கடையில் கொஞ்சம் கம்மியாக கிடைக்குது, எந்த பிராண்டு கொஞ்சம் சீப்பாக கிடைக்குது, எந்த பிராண்டில் என்னென்ன பெனிஃபிட்ஸு அப்படிங்கிறதையெல்லாம் போய் மார்க்கெட் சர்வே மாதிரி ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு கடைசியாக ஏதோ ஒன்று வாங்கிட்டு வருவீங்க. முதல்ல பார்த்ததையே திரும்பி கடைசியில் வாங்குவீங்க. இந்த பொம்பளைங்கள்லாம் புடவை வாங்க போனாங்கன்னா அப்படி தான். ஃபஸ்ட்டு பார்த்த புடவை நல்லாயிருக்கும், இதை விட பெட்டராக பார்க்கலாம், இதை விட பெட்டராக பார்க்கலான்னு பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. 4 மணி நேரம் தேடிட்டு கடைசியில் அந்த முதல்ல எடுத்து புடவை வச்சுட்டு இதே பேக் பண்ணிவிடுங்க அப்படிம்பாங்க. இதை அப்போயே ஒழுங்காக சொல்லியிருக்கலாம்ல. 4 மணி நேரம் வீட்டுக்கார் பாவம் கடை வாசலில் உட்காண்டிருப்பார், வேர்க்கடலை வாங்கி தின்னுட்டு எவ்வளோ நேரம் சாப்பிட முடியும்? 4 மணி நேரம் கழித்து முதல்ல பார்த்ததையே திருப்பி எடுத்துகிட்டு போவாங்க. அந்த மாதிரி இன்றைக்கி நீங்கள் வந்து ஏதோ கடைக்கு போய் ஏதோ ஜாமான்லாம் வாங்கிட்டு வர போகிறீங்க, பர்ச்சேஸ். எனவே இது ஒரு நல்ல நாள். கடக ராசிக்கு இன்றைய தினம் மிகச் சிறப்பான நன்மைகள் நடைபெறுகின்ற நல்ல நாளாக விளங்குகிறது. கடக ராசி அன்பர்கள் இன்று மிகுந்த உற்சாகத்துடன் காணப்படுவார்கள். ராசியிலேயே குரு உச்சமடைந்திருக்கிறது. 11ஆம் இடத்திலும் 12ஆம் இடத்திலும் சந்திரன் உலவி கொண்டிருக்கிறது. ராசி அதிபதி சந்திரன் 11ஆம் இடத்திலே மாலை 6:14 வரை இருக்கிறது. அதன் பிறகு 12ஆம் இடமாகிய மறைவு ஸ்தானத்திற்கு சென்று விடுகிறது. இதனால் என்ன பலன் கிடைக்கும் என்றால் செலவுகள் அதிகமாக இருக்கும். தேவையில்லாத செலவுகளை எல்லாம் நீங்களாகவே இழுத்து விட்டு கொண்டு அப்புறம் ஐயோ செலவாயிடுச்சே இவ்வளோ பணம் செலவாயிடுச்சே இன்றைக்கி அப்படின்னு அப்புறமா வருத்தப்படுவீங்க. எனவே இது ஒரு நல்ல நாள் தான், சந்தோஷமான நாள். ஆனால் செலவுகளை கொஞ்சம் பார்த்து பண்ணணும். நீங்கள் மாட்டில் எடுத்து விட்டுறக்கூடாது. கையில் காசு இருக்குங்கிறதுக்காக ரொம்ப ஓவராக செலவு பண்ணாதீங்க. நிதானமாக பண்ணுங்கள், சிக்கனமாக இருக்க வேண்டும். எது தேவையோ அதற்கு மட்டும் செலவு செய்ய வேண்டும். ஒவ்வொரு பொருளை வாங்குவதற்கு முன்பும் இது தேவையா இல்லையா என்பதை யோசிக்க வேண்டும். இது அவசியம் வாங்கித்தான் ஆக வேண்டுமா, இந்த பொருளை வாங்காவிட்டால் நாம் உயிர் வாழ முடியாதா அப்படின்லாம் பார்க்கணும். அப்படி உங்களுக்கு நீங்களே மனதிற்குள் கேள்வி கேட்டுக்கொண்டால் எதையுமே வாங்க மாட்டீர்கள், பணம் மிச்சமாயிடும். அதுதான் இன்றைய தினத்திற்கான பலன். சிம்ம ராசிக்கு இன்றைய நாள் மகிழ்ச்சியான நாள். சிம்ம ராசி மாணவ மாணவியரெல்லாம் கல்வியிலே இப்பொழுது அதிக ஆர்வம் செலுத்துவார்கள். ராசிக்கு 11ஆம் இடத்திலே சூரியன் புதன் சந்திரன் ஆகிய கிரகங்கள் ஒன்றாக இணைகின்றன. 11ஆம் இடத்திலே சூரியன் இருக்கும் பொழுது எதை செய்தாலும் அது வெற்றி பெறும். 11ஆம் இடத்திலே 11க்கு அதிபதியான புதன் ஆட்சி பலம் பெற்றிருப்பதால் கல்வி முன்னேற்றத்தை ஏற்படுத்தும். எழுத்து மூலமாக நல்ல தகவல்கள் வந்து சேரும். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறுகின்ற நல்ல நாள். எனவே இது ஒரு சிறப்பான நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாளாக விளங்குகிறது. ஒரு மகிழ்ச்சியான நாள். வெற்றிகரமாக உங்கள் பணிகளை எல்லாம் செய்வீர்கள். எடுத்த காரியத்தை வெற்றிகரமாக செய்து முடிக்கக்கூடிய நல்ல நாளாக சிம்ம ராசிக்கு இன்றைய நாள் விளங்கும். கன்னி ராசி அன்பர்கள் இன்று மிகுந்த மகிழ்ச்சியுடன் இருப்பார்கள். கன்னி ராசி அன்பர்கள் இன்று மிகுந்த மகிழ்ச்சியுடன் காணப்படுவார்கள். ஏனெனில் 9, 10 ஆகிய வீடுகளிலே சந்திரன் சஞ்சரித்து கொண்டிருப்பதால் மகிழ்ச்சியான நல்ல நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளும் வாய்ப்பு உருவாகும். உங்கள் இல்லத்திற்கு அருகிலே ஒரு சுப நிகழ்ச்சி நடைபெறும். அதில் நீங்கள் பங்கேற்று மகிழ்ச்சி அடைவீர்கள். ஒரு சிலருக்கு சொந்தக்காரங்க வீட்டில் கல்யாணம், ரிசப்ஷன், அதுக்கு போயிட்டு காது செவிடாற மாதிரி அங்கே அலற விடுவாங்களே பாட்டு, அதெல்லாம் கேட்டுட்டு வருவீங்க. இப்போல்லாம் இந்த ரிசப்ஷனில் பாட்டு ரொம்ப சத்தமாக வைக்கிறாங்க. எவ்வளவு டெசிபல் சவுண்டு ஒரு மனுஷனுடைய காது கேட்குங்கிறத எல்லாம் பார்க்காம மனித செவிகளால் தாங்க முடியாத அளவிற்கு ஒரு சத்தம், ஓன்னு அலறல். ஒரு பாட்டும் நல்லா இல்லை, வெறும் டப்பாங்குத்து, அர்த்தம்லாம் கேட்கக்கூடாது.
ஐயோ கொடுமை. அதை தான் போடுறாங்க கல்யாண வீட்டில். பாவம் அந்த மணமக்கள் அப்போ தான் வாழ்க்கையில் அடி எடுத்து வைக்கிறாங்க. நல்ல இசை, ஒரு நல்ல ஒலி, நல்ல சவுண்டு, ஏதாவது ஒன்று காதில் வேளாமன்னு அதெல்லாம் கிடையாது. டங்கு சக்கான் டங்கு சக்கான் டமுக்கு டப்பான் டங்கு டப்பான்னு ஒரே குத்து ஆட்டம். எல்லாம் சேர்ந்து கூட டான்ஸ் ஆடுதுங்க. இப்போ எல்லாம் கல்யாணத்துக்கு வரவங்கலாம் டான்ஸ் ஆடுறதுக்குன்னே வராங்க. முன்னெல்லாம் கல்யாண வீட்டில் சொந்தக்காரங்களையெல்லாம் பார்த்து ஒருத்தர் பேசிக்குவாங்க. எப்படி இருக்க, நல்லா இருக்கியா, உன் 3வது பொண்ணுக்கு வரன் பார்த்துட்ருக்கியா, என் 4வது பையனுக்கு கொடுக்கலாமா அப்படின்லாம் பேசுவாங்க. இப்போ அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. வெறும் அடி குத்து தான், டங்கு டக்கான் தான். அந்த சத்தத்தில் காது செவிடாயிடும். அப்படி ஒரு சவுண்டு அலற விடுறாங்க. பாரதியார் ஒரு பாட்டில் சொல்லுவார், ஏ தமிழா உன் செவிகள் என்ன இரும்பு செவியா அப்படின்னு. அந்த மாதிரி இரும்பு செவியா இவங்களுக்கெல்லாம். ஏன் அந்த அவ்வளோ சவுண்டு வச்சா தான் கேட்குமா, செவிடா? ஐயோ, இதுக்கு பயந்து நான் ரிசப்ஷனுக்கு போகிறதுக்கே விட்டேன். யாராவது கூப்பிட்டாங்கன்னா முகூர்த்தத்துக்கு போய் தலையை காமிச்சிட்டு வந்துடுறது. காலையில் போய் முகூர்த்தத்தை அட்டன் பண்ணிவிட்டு சாப்பிட்டுட்டு கிளம்பி வந்துடுறது. அது ரிசப்ஷன் பக்கம் நான் போகிறதே இல்லை. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. கொடூரமான சத்தம். இன்றைக்கி நீங்கள் ஏதாவது ஃபங்க்ஷனுக்கு போவீங்க, காதில் அடிச்சுக்கிறதுக்கு பஞ்சு எடுத்துகிட்டு போங்க. துலா ராசிக்கு இன்றைய நாள் நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாள், மகிழ்ச்சியான நாள். 6:15 வரைக்கும் சந்திராஷ்டமம் இருக்குது. அதுக்கப்புறம் நல்லா இருக்குது. மாலை 6:14 வரை சந்திராஷ்டமம் இருக்கிறது. அதன் பிறகு மிக மிக சிறப்பாக இருக்கிறது. 9ஆம் இடத்திலே சூரியன் சந்திரன் புதன் சேர்க்கை ஏற்படுகிறது. 9ஆம் இடத்திலே 9 குடைய புதன் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறது. அங்கு சென்று சந்திரன் இணைகிறது. எனவே இன்று மாலை 6:14 பிறகு துலா ராசிக்கு மிக சிறப்பான நல்ல நேரம். சுப நிகழ்ச்சிகளிலே கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு இன்று உருவாகும். விருச்சிக ராசிக்கு இன்று மாலை 6:14 வரையிலே மிக மிக சிறப்பான நல்ல நேரம். 7ஆம் இடத்திலே பாக்யாதிபதி சந்திரன் அமர்ந்திருப்பது ஒரு பெரிய நன்மை என்று சொல்லலாம். அதிலும் செவ்வாயோடு இணைந்திருக்கிறது. ராசி அதிபதி செவ்வாயும் 9 குடைய சந்திரனும் 7ஆம் இடத்தில் ஒன்றாக இணைந்து விட்டன. ஒன்றா ஜாயின் ஆயிடுச்சு. என்னெல்லாம், சந்திரன் செவ்வாய் ரெண்டும் அப்படியே போய் காம்பினேஷன் ஆகி போச்சு. சந்திரன் செவ்வாய் ஒன்றா சேர்ந்துடுச்சு. இதுக்கு பேர் சந்திர மங்கள யோகம்னு பேர். பெரிய யோகம் அது. சந்திரனும் செவ்வாயும் இணைந்தால் சந்திர மங்கள யோகம். அந்த யோகம் இன்று ஏற்பட்டு இருக்கிறது. விருச்சிக ராசிக்கு இது பெரிய நன்மையை செய்யும். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு 7ஆம் இடமான கேந்திரத்திலே சந்திரமங்கள யோகம் ஏற்பட்டிருப்பதால் அலுவலகத்தில் பதவி உயர்வு கிடைக்கும். வியாபாரத்திலே பெரிய முன்னேற்றம் ஏற்படும். பொருளாதார வளர்ச்சி திருப்திகரமாக இருக்கும். எல்லா விதமான நன்மைகளும் நடைபெறக்கூடிய நல்ல நாள். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும். திருமண தடை விலகும். வியாபார வளர்ச்சி சிறப்பாக இருக்கும். பணம் கொடுக்கல் வாங்கல் சீராக நடைபெற்று கொண்டிருக்கும். கையிலே தேவையான அளவு பணம், ரொக்கப்பணம் கையிருப்பு இருக்கும். மகிழ்ச்சியான நல்ல நிகழ்ச்சிகளிலே கலந்து கொள்வீர்கள். ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். மனோநிலை மிக சிறப்பாக இருக்கும். உடல் ஆரோக்கியம், மன ஆரோக்கியம் ஆகிய இரண்டுமே நன்றாக இருக்கும். தனுசு ராசிக்கு இன்றைய நாள் மகிழ்ச்சியான நாள். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறுகின்ற நல்ல நாளாக விளங்குகிறது. ராசி அதிபதி உச்சம் பெற்றதால் மிகப்பெரிய நன்மைகள் எல்லாம் நடைபெறும். மிக வலுவான நிலையிலே சில கிரகங்கள் எல்லாம் அமைந்திருக்கின்றன. அவை மிகப்பெரிய நன்மைகளை செய்து கொண்டிருக்கின்றன. உங்களது வியாபாரத்தில் நீங்கள் கொடிகட்டி பறக்கப் போகிறீர்கள். உங்களது தொழில் எதுவாக இருந்தாலும் அதிலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். அலுவலகத்தில் ஏதேனும் உத்தியோகத்தில் இருந்தால் இப்பொழுது சிறிய பதவி உயர்வுடன் கூடிய பணியிட மாற்றம் கிடைக்கும். ப்ரமோஷன் வித் டிரான்ஸ்ஃபர் இப்பொழுது கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது. டிரான்ஸ்ஃபர் ஒத்துக்கிட்டால் தான் ப்ரமோஷன் கொடுப்பாங்க. நான் இந்த ஊரை விட்டு போக மாட்டேன், என்னை நீங்கள் வெளியூருக்கெல்லாம் டிரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடாது, நான் ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னா அப்போ நீ போனால் இங்கேயே இரு அப்படின்றாங்க. டிரான்ஸ்ஃபர் ஒத்துக்கலான்னா ப்ரமோஷன் கிடையாது. ப்ரமோஷன் வேணும்னா அப்போ டிரான்ஸ்ஃபர் ஒத்துக்கணும் அப்படின்னு ஆஃபீஸில் மறைமுகமாக வற்புறுத்துவார்கள். அதனால் நீங்கள் என்ன பண்ணோம், டிரான்ஸ்ஃபர் தானே, பரவாயில்ல சார், எங்கே போட்டாலும் நான் போகிறேன்னு சொல்லுங்கள். அப்படி சொல்லிட்டிங்கன்னா பக்கத்துலேயே போடுவாங்க. இல்லைன்னா வேணும்னு எங்கேயோ தள்ளி கொண்டே போடுவாங்க. அதனால் மேலதிகாரிகளிடம் அனுசரித்து சென்றால் அருகிலேயே உங்களுக்கு இடமாற்றம் கிடைக்கும். பக்கத்திலேயே டிரான்ஸ்ஃபர் போடுவாங்க. எனவே இது ஒரு நன்மைகள் நடைபெறுகின்ற நாள். நல்ல செய்திகள் வந்து சேருகின்ற நாள். நல்ல தகவல் உங்கள் அலுவலகத்திலிருந்து கிடைக்கும். எனவே இது ஒரு மகிழ்ச்சியான நாள். மகர ராசிக்கு இன்றைய நாள் மிக சிறப்பான நன்மைகள் நடைபெறுகின்ற நாள். 7ஆம் இடத்திலே குரு அமர்ந்து கொண்டு ராசியை பார்க்கிறது. 7இல் குரு வந்ததால் இப்பொழுது திருமணம் நடைபெறும்.
7ல் குரு உள்ளதால் இப்பொழுது திருமணத்திற்கான வாய்ப்பு மிகவும் வலுவாக காணப்படுகிறது. எந்த நேரம் வேண்டுமானாலும் திருமணம் நிச்சயிக்கப்படலாம். மகர ராசிக்காரர்கள்லாம் ஏடிஎம், எனி டைம் மேரேஜ். எப்போ வேணாலும் வருவாங்க, திடீர்னு பார்ப்பாங்க, பிடிச்சிருக்கும்பாங்க, பேசலாமாம்பாங்க, வந்து உட்காந்து பேசுவாங்க, ஓகே டன். ஆவணி பிறந்த உடனே ஃபஸ்ட்டு முகூர்த்தத்தில் ஆவணி 6 கல்யாணம், ஆவணி 6ஆம் தேதி கல்யாணம்னு இப்போ சொல்லிட்டு போயிடுவாங்க. வேக வேகமாக ஏற்பாடெல்லாம் பண்ணணும். 1 மாதம்தான் டைம் இருக்குது. அந்த மாதிரி வந்து விறுவிறுப்பாக வேலைகள் நடைபெறும். விரைவாக உங்கள் திருமண தேதி முடிவு செய்யப்படும். உங்களோட டியூட்டி பார்த்து பிடிச்சிருக்கா இல்லையா, அவர் எப்படி இருக்கார், இந்த பையனை பிடிச்சிருக்கா இல்லையா, அதை மட்டும் நீங்கள் டிசைட் பண்ணி சொல்லணும். பாக்கியெல்லாம் என் அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் கடன்னு பண்ணி முடிச்சிடுவாங்க. ரொம்ப ஸ்பீடாக பண்ணிவிடுவாங்க. அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணுறது ஒன்றும் பெரிய ப்ராப்ளமே இல்லை. பிடிச்சிருக்கா இல்லையா அப்படிங்கிறத தாலி கட்ட போகிறவரும் தாலி கட்டிக்க போகிறவங்களும் தான் முடிவு பண்ணணும். அதில் பெரியவங்க வந்து ரொம்ப ப்ரெஷர் பண்ணக்கூடாது. யார் வாழப்போகிறார்கள் கணவன் மனைவியாக அவர்கள் தான் முடிவு செய்ய வேண்டும் பிடிச்சிருக்கா இல்லையான்றது. பிடிச்சிருக்குன்னு சொல்லியாச்சுன்னா அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணுறது பேரண்ட்ஸுக்கு ஃபாஸ்ட்டாக பண்ணுவாங்க. இப்போ அதற்கான நேரம் வந்து விட்டது. வெகு விரைவிலேயே உங்கள் திருமண தேதி முடிவு செய்யப்படும். கும்பராசிக்கு இன்றைய நாள் நல்ல நாள். சூரியன், புதன், சந்திரன் ஆகிய கிரகங்கள் 5ஆம் இடத்திலே ஒன்றாக இணைவதால் 5ஆம் இடம் வலுப்பட்டு இருக்கிறது. 5ஆம் இடம் என்பது பூர்வ புண்ணிய ஸ்தானம். அந்த பூர்வ புண்ணிய ஸ்தானம் வலுப்பெற்றால் பதவிகள் கிடைக்கும். பூர்வ புண்ணிய ஸ்தானம் வலுப்பெறுவதால் பிள்ளைகளுக்கு நன்மை நடைபெறும். உங்களுக்கு இப்போ 2 நல்ல விஷயம் நடக்க போகுது. ஒன்று பதவி கிடைக்க போகுது, இன்னொன்று உங்கள் பசங்களுக்கு நல்லது நடக்கும். அவங்களுடைய ஏஜுக்கு தகுந்த மாதிரி படிக்கிற வயசில் இருந்தாங்கன்னா நல்லா படிப்பாங்க, மேல் படிப்பு படிப்பார்கள். திருமண வயதில் இருந்தால் இப்பொழுது திருமணம் நிச்சயமாகும். அந்தந்த வயதில் என்ன நடக்க வேண்டுமோ அதெல்லாம் நடக்கும். பிள்ளைகளின் முன்னேற்றம் நன்றாக இருக்கும். குழந்தை பாக்கியம் தாமதமாகி கொண்டிருக்கின்ற கும்பராசினருக்கெல்லாம் இப்பொழுது குழந்தை பேறு கிடைக்கும். மங்களம் என்ப மனைமாட்சி, மற்றதன் நன்கலம் நன்மக்கட்பேறு. அந்த நன்மக்கட்பேறு சத்சந்தானம், நன்மக்கட்பேறு என்கின்ற அந்த குழந்தை பாக்கியம் இப்பொழுது கிடைக்கும். எனவே இது ஒரு நல்ல நேரம். நல்ல தகவல்கள் வந்து சேரும். மீன ராசிக்கு இன்றைய நாள் மிக சிறப்பான நாள். நிறைய ப்ராப்பர்ட்டி வாங்கி போடுவீங்க. என்னதான் பண்ணுவாங்களோ தெரில, அதை வச்சுட்டு வாங்கிட்டே இருப்பீங்க. பார்க்குறதெல்லாம் வாங்குவீங்க. இந்த இடம் விலைக்கு வருதா, நான் வாங்குறேனே அப்படிங்க. எங்கே இருந்தால் பணம் வருதுன்னு தெரில, எப்படி தான் வாங்குறீங்கன்னு தெரில. திரும்புகிற மடமெல்லாம் உங்கள் ப்ராப்பர்ட்டியாக இருக்கும். எங்கே பார்த்தாலும் உங்கள் ப்ராப்பர்ட்டி. அந்த அளவுக்கு வலுவாக கிரகங்கள் அமைந்திருக்கின்றன. ராசி அதிபதி உச்சமடைந்திருக்கிறது. 9 குடைவன் 9ஆம் இடத்தை பார்த்து கொண்டிருக்கிறது. 5 குடைவனும் 9 குடைவனும் ஒன்றாக இணைந்து சந்திரமங்கல யோகத்தை ஏற்படுத்தியிருக்கின்றன. செவ்வாயும் சந்திரனும் இணைந்து சந்திரமங்கல யோகத்தை ஏற்படுத்தியிருப்பதால் அசையா சொத்து வாங்குவதற்கு வாய்ப்பு இப்பொழுது வலுவாக இருக்கிறது. யூ வில் பை இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டிஸ். மிகச் சிறப்பான நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் விளங்கும். வாழிய செந்தமிழ், வாழ்க நற்றமிழர், வாழிய பாரத மணித்திருநாடு. வந்தே மாதரம், வந்தே மாதரம், வந்தே மாதரம். மீண்டும் நாளை நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கலைமாமணி ஹரிகேசநல்லூர் வெங்கட்ராமன்.